இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 15, பிறன் இல் விழையாமை. குறள் எண் 141. இதனால் இந்த குறள் தான் இந்த அதிகாரத்தினுடைய முதல் குறள். பிறன் பொருளால் பெற்று ஒழுகும் பேதைமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், பிறனுக்கு பொருளாம் தன்மையுடையாளை காதலித்து ஒழுகுகின்ற அறியாமை ஞானத்தின் கண் அந்நூலையும் பொருநூலையும் ஆராய்ந்து அறிந்தார் மாற்று இல்லை என்கிறார். பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதும் பிறருடைய உரிமையை கெடுக்காமல் இருப்பதுமே அறநெறியாகும். உலகத்தில் உள்ள அறநூல்களும் பொருள் நூல்களும் இதனைத்தான் எடுத்துரைக்கின்றன. பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதே அறநூலின் முடிவு. பிறருடைய உரிமையை கெடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதே பொருள் நூலின் முடிவு. பிறனுக்கு உரிமையானவளை விரும்பி நடத்தல் என்பது இந்த முடிவுகளுக்கு மாறானது மட்டுமல்ல, அறியாமையாகும். உலகத்தில் அறநூலையும் பொருநூலையும் ஆராய்ந்து கண்டு அறிவுடையோரிடம் பிறனுக்கு உரிமையாகிய மனைவியை காமுற்று விரும்பி நடக்கும் அறியாமை இல்லை என்கிறார். அதாவது 3000 தமிழர் பண்பாடு இதுக்கு இந்த அதிகாரமும் முக்கியமான அதிகாரங்க. தயவுசெய்து கொஞ்சம், அதாவது சின்ன மாணவ செல்வங்கள் இந்த அதிகாரத்தை கேட்கவே வேண்டாம். மற்ற திருமணமான சம்பதிகள் இந்த அதிகாரத்தை கண்டிப்பாக கணவனும் மனைவியும் படிக்க வேண்டும். அதாவது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் கள ஒழுக்கத்தில் தான் இருந்திருக்கிறான். இதன் தொல்காப்பியத்தை படிக்கையில் தான் தெரிகிறது. பொய்யும் வலுவும் தோன்றிய பின் ஐயர் யாத்தனர் கரணம் என்கிறார் தொல்காப்பியர். தொல்காப்பியர் இலக்கணத்துக்கு மட்டும் வரையறை செய்யவில்லை, காதலுக்கும் திருமணத்திற்கும் வடிவு அமைத்துள்ளார். அது மறுக்க முடியாத உண்மைங்க. அப்போ அப்படி இருந்திருக்கு. தமிழர் நாகரிகத்திலே இருந்திருக்கு. மற்ற நாடுகள்லாம் மோசம், தமிழர் தான் நாகரிகமானவன். அவன்கிட்டே 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இத்தகைய பண்பு இருந்திருக்கிறது. இத்தகைய பண்பு இல்லை, வன்மை இருந்திருக்கிறது. அதனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் திருவள்ளுவர் தோன்றியிருக்கிறார். அவர் எழுதிய திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது. அப்போதும் இந்த 3000 எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான்ல. ஒரு சிலர் அதற்கு மாறான கருத்து உடையவர்கள் இருப்பாங்கல்ல. அறநெறியை விரும்பாதவர்களும் பொருளறியை விரும்பாதவர்களும் இருப்பானுங்கள்ல. அத்தகையோருக்கு இத்தகைய ஒரு அதிகாரத்தையே படைத்துள்ளார். ஏன்னா அப்போ நடந்திருக்கு, இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கு. அதனால தான் தெய்வப்புலவர் இந்த அதிகாரத்தை கொடுத்துள்ளார். அப்போ இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வப்புலவர் ஒரு சில பேர் விதிவிலக்காக இப்படி இருந்திருக்கிறார்கள். அந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விதிவிலக்கை ஒரு சில பேர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பும் நடந்திருக்கிறது. அதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற, ஏன்னா இது ஒரு நீதி நூல் அல்லவா, அறிவுரை கூறும் நூல் அல்லவா. அந்த அறிவுரை கூறுவதற்காகத்தான் இந்த குறளை படைத்துள்ளார். தயவு செய்து, அதாவது திருமணமான தம்பதிகளும் சரி, மேலும் மற்றவர்களும் சரி, அதாவது கண்டிப்பாக இத்தகைய தவறுகளை செய்யக்கூடாது. பேரறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்கிறார்? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டும் தான் சொல்லியிருக்கிறார். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மட்டும் மனம் உண்டு என்று சொல்லவில்லை, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று தான் சொல்கிறார். நான் உண்மையிலேயே சொல்கிறேன், நான் அவருடைய ரசிகனுங்க, வாசகனுங்க. அவரை ரொம்ப போற்றுவோங்க. ஆரம்பத்தில் இருந்து சரி,
நான் வந்து கிட்டத்தட்ட 1962 இருந்து திராவிட மாடல் அரசியலை விரும்பி வருகிறேன், அதன்படி நடந்து வருகிறேங்க. அதுவும் குறிப்பாக பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அறிவுரையை நான் கேட்டு வருகிறேன். அந்த அளவுக்கு அற்புதமான மனிதர் பேரறிஞர் அண்ணா. இத்தகைய கொடும் செயல்கள் தவறு என்று அவரே சொல்கிறார். இது வந்து பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சுங்க இது. அதாவது அவர் பாராளுமன்றத்திலே இது சட்டசபையிலே அவர் பேசிய பேச்சு இது. என்ன இந்த மாதிரி எல்லா மலர்களுக்கும் மலர் உண்டு, அடுத்தவன் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மட்டும் மனம் உண்டுன்னு அவர் சொல்லவே இல்லை. அதாவது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மட்டும் மனம் உண்டு என்று அவர் சொல்லவே இல்லை. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படி தான் சொல்கிறாரு. ஏன் நீ உன் தோட்டத்து மல்லிகையை பறித்து நீ நுகர வேண்டியதானே? எதுக்கு நீ மாற்றான் தோட்டத்து மல்லிகையை போய் நுகர்கிற? சிந்திச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய அற்புதமான கருத்துங்க. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவருக்கு இணையாக ஒருத்தருமே கிடையாதுங்க, ஒரு புலவனும் கிடையாது. அதனால தான் உலகம் வந்து இன்றைக்கு உலகை செதுக்கி கொண்டு இருக்கக்கூடிய திருக்குறள் உலகை செதுக்கி கொண்டு இருக்குங்க. இதனால் எவ்வளோ பெரிய விரும்பி இன்றைக்கி நம்ம செய்தித்தாளை எடுத்தோம்னா இப்போ கெட்டுப்போச்சு நாடு. தமிழர் பண்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வருகிறது. காரணம், இந்த மென்பொருள் பொறியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அயல்நாடுகளில் ரொம்ப சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி போகிறாங்க. அந்த பண்பாட்டை இங்கே கலந்து விடுகிறார்கள். இதுதான் காரணம். அது வந்து அதை நம்ம இது திருக்குறள் போன்ற நீதி நூல்களை படித்தால் அத்தகைய ஒரு பழக்கம் நிச்சயமாக ஏற்படாது. தயவு செய்து மாணவ செல்வங்கள் இந்த அதிகாரத்தை மட்டும் இப்போ படிக்கவே வேணாம். நீங்கள் உங்களுக்கு இது வேண்டியதே இல்லை. ஆனால் மற்றவர்கள் திருமணமான எல்லா வயதினரும் இந்த குறளை கண்டிப்பாக படிக்க வேண்டும். அப்போதுதான் உங்கள் உடல்நலமும் நல்லா இருக்கும், மனநலமும் நல்லா இருக்கும். இதனால் இப்போ அதாவது நீங்கள் செய்தித்தாளில் படித்தா தெரியும். அதில் செய்தித்தாளில் என்ன சொல்கிறாரு, கு கணேசன் ஒருத்தர் எழுதிட்டே வருவார். அதாவது இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் இருக்கிறது. அதாவது அது வந்து என்னென்னா தடுக்கவே முடியலை மக்களால், டாக்டராலே முடியலை. அதற்கு அவ்வளோதான். அந்த நோய் வந்தாலே கடைசி வரையும் இறப்பு தான் அவங்களுக்கு. அந்த மாதிரி அது காரணம் என்னன்னு சில இதை நான் படித்து பார்த்தேன் ஒரு தடவை. இதுவும் ஒரு காரணம் என்கிறார். ஏன்னா இதுவும் ஒரு காரணம் என்கிறார். அதனால தான் நான் சொல்கிறேன், தயவு செய்து இத்தகைய கொடுமையான செயல்களை, வன்முறைகளை தவிருங்கள். என்னுடைய உறவினரும் அதாவது நக்கீரன் எழுத்தாளரும் ஆகிய நக்கீரன் கோபால் அவர்கள், மரியாதைக்குரிய நக்கீரன் கோபால் அவர்கள் நக்கீரன் இதழிலே அற்புதமாக எழுதிதான் அந்த இதை பிடிச்சிருக்கார். அவர் புலனாய்வு பத்திரிகை இல்லவா, அந்த பொள்ளாச்சி சம்பவத்தை, எவ்வளோ மோசமான சம்பவம், பொள்ளாச்சி சம்பவம், அதை தெரிந்து கொள்ளுங்கள். தயவுசெய்து இனிமேலாவது இந்த குறளை, இந்த அதிகாரத்தை எல்லாரும் படியுங்கள், அதன்படி நடங்க. உங்களுக்குன்னு ஒரு வீட்டு தோட்டம் மலர் இருக்குல்ல, அந்த மலரை விட்டு ஏன் நீ அடுத்த வீட்டு மலரை போய் பறிக்கவே பறிக்காத. கடைசி வரைக்கும் உன்னுடைய வீட்டில் இரு, உனக்கு எந்த வியாதியும் கிடையாது, நீ உண்டு, உன்னுடைய மலர் உண்டு அப்படின்னு இரு. இதைத்தான் சொல்லுகிறார். உன்னுடைய மலர். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.